தூங்கணும் பேசிக்கிறோம். நேற்று பண்ண மாதிரி கண்டிப்பா பண்ணாதான் நாங்க வெளியே நேற்று 10 கேள்விக்கு மேல பாவையில் ஆமா அதே மாதிரி இன்னைக்கு யாருன்னா தூங்கணும் உங்களுக்கு தண்ணி கன்ஃபார்ம். ஆமா 150 ரூபாய் யாரும் போது அது 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 காட்பாடி தொகுதி கரிகிரி ஊராட்சியில் போய் கட்ட மேல ஆடினேன். ஆமா. அம்மனா கோயில போய் கல்லு மேல ஆடினேன். ஆமா. இன்னைக்கு உங்க காரியமா கோயிலாண்ட புல்லு மேல ஆடுறேன். புல்லு மேல ஆடுறேன். நாளைக்கு எங்க ஆடுறது தெரியுமா? ஆடு கொட்டாயி சாணி கொட்டுற குப்பை மேல ஆடணும். ஆடு அப்படி ஆடு. நாளைக்கு ஆடு அது எத்தனை புழுக்கு மேய்டும். மேய்டும். சொன்னாம போட்டு ஊருக்கு அதுக்கு ஆடு ஆடு சொன்னாம போட்டேன். ஆமா. சண்டியில ஒரு கதை வருது இப்பதான் புது கதை. அனானிகா அனாமிகா பேர் மாத்திட்டாங்களா? அனானிகா இல்லையா? அனாமிகா கதை பார்த்துட்டு அவனோட கைது
பெரியவர்களே, சிறியோர்களே, தாய் தந்தைமார்களே, வாக்காள பெருங்குடி மக்கள், பின்னாடி தள்ளி ஒரு வணக்கம்மா. அடிக்குதா நீ ஆம்பளையாடா? நீ சரி வந்தவன் பின்னாடி அடிக்கிற வேற ஊர் ஆளா? ஆமா. நீ எந்த ஊரு? நான் இந்த ஊர் தான். வெளியூர்கார அடிக்க மாட்டேன். மயிர் பிடி நினைச்சா என்ன போல ஒரு மனசாட்சி. ஓ, என்ன அடிச்சது மனுஷன்? ஆமா. அப்ப நீ கலத. நீ நானும் மனுஷன் தான் இருந்தாலே அடிச்சது ஒரு ஆம்பளை. என்ன அடிச்சது ஆம்பளை? என்ன அடிச்சது ஆம்பளைனா அப்ப நீ அப்ப நீ யாரு? நான் ஆம்பளை தான். எங்க வேஸ்ட் கழிச்சு லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு சரியான வேலை செய்து பாரு. நீ எப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு உக்காரு வேலை மச்சானா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. வாடி போய் தூக்கி போலான்னு போயிருவாங்க. மரக்கால ராசி அழகம் முதல்ல லாபம்ட்டு போடுவாங்க. ஆமா, அப்பதான் ஒரு புத்தகம் சொல்லி சரிங்க. அதனால சரி இப்படி எல்லாம் உன் அடிச்சாலும் வரலாம். வர சொல்றேன். அடிச்சாலும் வர சொல்லு. வாங்க. அடிச்சிட்டியா? ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஒரு சின்ன விளையாட்டு. நீங்களும் கத்துக்காங்க விளையாட்டு எப்படின்னு. ஒரு சின்ன விளையாட்டு, சின்ன விளையாட்டு. இல்லங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விளையாட்டு என்ன விளையாடலாம்? ரெடி ஜூட் அப்படின்னா அடிக்கணும். ஓகேனா நிறுத்திடணும். இதான் வந்து விளையாட்டு. விளையாடலாமா? ரெடி ஜூட்னா ரெடி ஜூட்னா அடிக்கணும். ஓகேனா நிறுத்திடணும். ரூல்ஸ். இதான் வந்து விளையாட்டு ரூல்ஸ். விளையாடலாமா? ஓகேனா ரெடி ஜூட்னா அடிக்கணும். வாசனை பண்ணி சொல்லலாம் தைலிய. ரெடியா? ஓகேனா ஓகேனா நிறுத்திடணும். ரெடி ஜூட்னா அடிக்கணும். ரெடி ஜூட். ஓகே 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 சரியா? ரெடி ஓகேனா நிறுத்திடணும். ரெடி ஜூட்னா அடிக்கணும். இதான் விளையாட்டு. ரெடி ஜூட். ஓகே ஓகே ஓய் சோத்தாமன் போய் உட்கார்றேன்னா அடிக்கிறது ஜாட்டாடணும். வர யாரு ஒரு காலு செல்லு கை அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கம்பா. உக்கா நல்லா இருக்கிறாளா? பாப்பா நல்லா இருக்கிறாளா? அம்மா நல்லா இருக்கிறாளா? என்ன கேட்ட பரவாயில்ல, நானும் ஆட்டத்துக்கு வந்துக்கிறேன். நீ ஆட்டத்துக்கு வந்துக்கிற? என்ன கேட்ட பரவாயில்ல. எங்க அக்கா எங்க பாப்பா புதுசா நாடு எங்க அம்மா ஆபரேஷன் சக்சஸ். இப்போ ஒரு பிரச்சனை. ஏய் ஏங்க ஏன் கேட்டேன்னு கேளு. எதுக்குடா கேட்டா? இவ்வளவு நாகரிக காலத்துல மாடு மேய்க்கிறவங்க கேட்டு கேடு நூக்கர செல் வச்சுருக்கிறான். அப்படி நூக்கிறதா? ஏய் அப்படி நூக்கிறதா? தாயடி இப்படி நூக்கிறது பீராவ பீரா செல்லு. கையில நூக்கிறது இப்படி இப்படி டெச்சி செல்லா? டெச்சி செல். இவ்வளவு நாகரிக காலத்துல எல்லாரும் மாடு மேய்க்கிறவங்க கேட்டு டெச்சி செல் வச்சுருக்கிறான். ஆமா. இவ்வளவு நாகரிக காலத்துல உங்க அம்மாவுக்கு உங்க அக்காளுக்கு உங்க பாப்பாளுக்கெல்லாம் கீபோர்டு செல் வாங்கி கொடுத்துக்கலாம். அப்படின்னா பட்டனு செல்லு. எதுக்கு நோக்கர் செல்? எதுக்கு நோக்கர் செல் இருந்தாதான் யாரு எங்க இருக்கிறான்னு கரெக்டா பாத்துக்கிறதுக்கு. ஏய் நான் எங்க வீட்டான வந்துக்கிறேன். நீ வரல. எது கேக்குற? இல்ல உன்னை மட்டும் பாத்துன்னு 6 மாசமா ஆட்ட ஆடுறது பாரு. ஆமா. உக்கால பாப்பால பாத்தனா பாக்கல. அதனாலதான் நல்லா இருக்கிறாங்களான்னு நல்ல விசாரி. மூஞ்சனா பாத்துக்கலாம்னு கேக்குறேன். மூஞ்சனா பாத்துக்கலாம். இப்ப கூட பாரு கல்யாணம் ஆகி நம்ம தமிழ் ஆளுங்க என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணி வீட்டுல விட்டு அவனுக்கு 1 மாசம் 2 மாசம் இப்படி ஆன உடனே சரி நேர வெளிநாட்டு போயிடலாம். வெளிநாட்டு போய் கம்முனுக்குறானா வீட்டுக்காரி போன் பண்ணுவான். நானு அங்க வந்து 10 மணியா, இங்க சாயங்காலம் 3 மணி ஆகும். சரி கொணம் கொணம் கொணம்னு போனேன். போன் வரதுக்குள்ள லாபம் எதுக்கா வரும்? அவன் போன் பண்ணுவான் சும்மா விசாரிக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயாக்கும் போது போன் பண்ண உடனே ஹலோ ஹலோ சொல்லுங்க மாமா எங்க இருக்கிறீங்க? வேலை முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன். அவன் ரூமுக்கு வந்துக்கிறேன். காட்டு அப்படின்னு இவன் அவனை கேக்குவான். அப்படின்னா அவன் நான் தெரியுமா
அவன் நான் ரேஷன் கடை அண்ணாங்கிறேன் மாமா அப்படின்னுவான். 2 பேர் வீடியோ கால் பண்ணுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், ரேஷன் கடை போயிட்டு இதான் ரேஷன் கடை பார்த்துக்கோன்னுவான். அவன் கம்முனுக்க மாட்டான். நேர பெட்டு மேல வச்சுட்டு இப்பதான் துணியை காட்டுறேன் பாருன்னுவான். காலம் அப்படி ஆகி போச்சு. செலவு வந்துச்சு, பொழப்பு கட்டுச்சு. சரிங்க, போனா போட்டோம். நான் எதுக்கு அடிச்சேன்னு கேளு. நீல அதுக்கு அடிச்சா தாயில கை காலெல்லாம் இப்படி இப்படி இப்படி. ஏய் உனக்கு போன் பண்ணனா? ஆமா. நான் சொன்னேன் நீ கொஞ்சம் லேட் ஆகும், வர்றது மிஸ்டேக் ஆகுதுன்னா பம்பாடி எடுத்து போயிட்டுக்கிறேன். ஆமா. நீங்களே ஆடிக்குங்க அன்னைக்கு. ஆமா. நான் வரல அப்படின்னு சொன்னியா? நான் இங்க ஆட்டத்துக்கு வந்துடுறேன். என் கூடி அங்கிது மூடு அங்க திருப்பூருக்கான நான் இங்க ஆட்ட ஆண்டுக்கிறேன். அங்க போயிட்டியானா? எண்ணெய் மாறவங்க அம்மா எண்ணத்திலே மயிர வைக்கிறேன். ஏய் நான் இங்க வந்தனா வரலன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாம அங்க போயிட்டியானா? பாரு புள்ள வந்து நம்ம விளக்குமா மாட்டோம் மொட்டை போய் சேர்ந்தாரா? இதை விட உள்ள ஒரு கிராமம் இருக்குது, அதுவும் இப்ப சாமி. சரிங்க, மீன் வார்த்தை போனால் போட்டோம். வணக்கம் வணக்கம்ன்றே. யார் யாருக்கு வணக்கம்? ஆடுறதுக்கு வர சொல்லிட்டு வீட்டுல தூங்குற பொம்மனாடி ஃபர்ஸ்ட் வணக்கம். என் பொழப்பு தான் தெரியும். சுத்தின்னு வந்து கொனைக்கே உழுது. இங்க வந்துக்கிற ஜனத்துக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல. சரி, போயும் யாரா சரி. அப்படி பஸ்ட் வணக்கம், ஆட்டு வரம் தூங்குறது பஸ்ட் வணக்கம். எதுக்கு? யார் சொல்லு? நான் சொல்லிருப்பாங்க. அவங்க சொல்லுவா பக்கத்து வீட்டுக்காரி. வாடி நாடகம் காளியம்மா பிறக்கிறாளாம். பிறந்தது வேற, பிறப்பு ஒவ்வொரு சரித்திரங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆமா ஆமா. இதுல வந்து இந்த காளியம்மன் பிறப்புன்ற நாடகம் இந்த ஏரியாவில எங்கேயுமே ஆடல. ஆமா. இந்த வேலூர் மாவட்டத்துல பிடிச்சுன்னு இந்த நாடகம் ஒண்ணு. 2வது நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா காத்திராய் கழுகு மரன்ற நாடகமும் அந்த பக்கம் ஆடல. ஆமா. ஆடாத நாடகங்கள அண்ணா நம்மளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் சொல்லிட்டு ஆமா நான் வாடி போலான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவா. இவன் என்ன பண்ணுவா, ஆமாடி நடந்து போலான்னுவா. அவ பக்கத்து வீட்டுக்காரி கேள்விப்பட்டு நெருப்பு மெரிச்சு டயர் லீவ் போய் ஆம்படி அங்கிட்டு படுத்துக்குவா. கஷ்டத்துக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வணக்கம் அவங்களுக்கு. 2வது வணக்கம் யாருக்கு? ஆடுறதுக்கு வந்து ஆடு பாத்துனுங்கிற கொச்சான்னு பேசுறா பாரு. ஆமா. அவளுக்கு 2வது வணக்கம். 3வது வணக்கம் நான் வராட்டுக்கு முன்னே தூயினுக்கு பாரு ஆபரேஷன் கேஸ் ஆடுதான். சரி இப்படி எல்லாம் தூயினுக்கு பாரு ஒண்ணு இதெல்லாம் பாரு 4 5 பிரசவம் ஆட்டே இது. அண்ணன் 3 பிரசவம் ஆட்டுதான். எடுத்துக்கலாம் எழுப்பிக்கலாம். இப்படி எல்லாம் பிரசவம் ஆட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆச்சு. ஏங்க இவங்களுக்கு தான் லாஸ்ட் வணக்கம் இல்ல. 4வது வணக்கம் யாருக்கு? உங்களுக்கு 3வது வணக்கம். 4வது வணக்கம் யாருக்கு? இது நல்ல நாடகமாகட்டும் தெரியுது. இதை நல்லா செவி விட்டு கண்ணு விட்டு பாக்குறாங்க பாரு. ஆமா. பப்புனி அதில் விடுறான். பப்படை நல்லா போடுப்பா. எப்படியா பச்சுனேங்கிறான் அடிச்சு எனக்கு நோய் சொன்னா நான் பாக்கல. இவ்வளவு ஜனமா நீ உடத்தை பாக்குறதுக்கு தான் வந்துக்குதா? அப்படி இல்ல, என்ன கதை நல்ல நாடகம் சொல்றாங்களே, கதை ஏதாவது தொடங்குறாங்க பப்புனி அதில் விடுறோம். கதையை எதிர வைக்கிறோம். அதனால எதை முடிக்கிறான்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறவங்களுக்கு லாஸ்ட் வணக்கம். சரி 4 வழக்கு சொல்லி ஆமா நாடகத்தை ஆரம்பிச்சாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. சரி, எனக்கு ஒரு ஆசை. உனக்கு என்ன ஆசை? கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த பீட முடிச்சு